அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஏற்படும் தாக்கத்தை புதிய வடிவமைப்பு ஆடைகளை கொண்டு வருவதன் மூலமும் சந்தைகளை விரிவுபடுத்துவதன் மூலமும் குறைக்கலாம் என வெளிநாட்டு வர்த்தக ஆலோசகர் லோகநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். யுஎஸ்னுடைய இந்த டாரிஃப் பிளான் எந்த அளவு அஃபெக்ட் ஆகும்னா, வித்தின் அ மந்த் இந்த எம்எஸ்எம்இல பாதி ஃபேக்டரி யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு பண்றாங்களோ அவங்கெல்லாம் க்ளோஸ் பண்ற ஸ்டேஜுக்கு இருக்கும். நம்மளுடைய வாழ்வாதாரங்களை, நம்மளுடைய லேபர்ஸுடைய வாழ்வாதாரங்களை இது சஸ்டைன் பண்றதுக்கு நம்ம கான்ஸ்டன்டா கண்டினியூஸா நியூ மார்க்கெட் எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்கணும். நியூ டெவலப்மெண்ட்ஸ் ஆர்என்டியில் ஃபேப்ரிக்ல ஆர்என்டி பண்ணணும். ஃபாஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கணும். அதுக்கு உண்டான என்ன எஃபர்ட் எடுக்கணுமோ ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். இத்தனை வேலைகளையும் கான்ஸ்டன்டா கண்டினியூஸா நம்ம பண்ணும்போது இந்த 30% ஆஃப் த அமெரிக்கன் எக்ஸ்போர்ட் affecting 60% of the Tirupur exporters because of MSME. That will be gradually reduced. என்டிஏ கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரான சிபி ராதாகிருஷ்ணன் திருப்பதி திருமலையில் சுவாமி தரிசனம் செய்தார். ரேணிகுண்டா விமான நிலையத்திற்கு வந்து இறங்கிய சிபி ராதாகிருஷ்ணனை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு சால்வை அணிவித்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து திருமலைக்கு சென்ற சிபி ராதாகிருஷ்ணன் ஏழுமலையானை தரிசித்து மனமுருகி வழிபட்டார். அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கிய நிலையில் வேத பண்டிதர்கள் ஆசி வழங்கினர்.